குக் வித் கோமாளி ஷோ மூலமா மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் நடிகை பவித்ரா லட்சுமி. குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறம் நாய் சேகர், யூகி, உல்லாசம், ஜிகிரி தோஸ்து, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ்னு இப்படி சில படங்கள்ல நடிச்சாங்க. பவித்ரா பொதுவாகவே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில அவங்க ரீசெண்டா ஷேர் பண்ண வீடியோ சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த வீடியோல பவித்ரா ரொம்பவே உடல் மெலிஞ்சு போய் முகமெல்லாம் மாறி போன வகையில இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பலருமே கமெண்ட்ல உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி, போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் எடுத்ததோட சைடு எஃபெக்ட்ஸ் கேட்க தொடங்கிட்டாங்க. பவித்ராவும் எனக்கு உடல்நிலை சரியில்லை, குணமாகிட்டு இருக்கேன், சீக்கிரமே நல்லபடியா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே கமெண்ட்ல தொடர்ந்து என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேட்டு ஏதேதோ காரணங்களை எல்லாம் சொல்லி பலருமே கமெண்ட் பண்ணவே இதனால அதிருப்தி அடைஞ்ச பவித்ரா ரொம்பவே ஆதங்கப்பட்டு இப்ப பதிலளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட தோற்றம் பத்தியும் உடல் எடை குறைஞ்சதை பத்தியும் நிறைய அனுமானங்கள் போயிட்டு இருக்கு. நானும் கமெண்ட்ஸ் மற்றும் ஸ்டோரிஸ் மூலமா முடிஞ்ச வரைக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். அப்பயுமே இந்த விஷயம் நிக்கிற மாதிரி தெரியல. குறிப்பா நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு இப்படி ரொம்ப சென்சிட்டிவான ஆதாரமற்ற வதந்திகள் பரவிட்டு இருக்கு. சில கமெண்ட்ஸ் எல்லாம் இன்சென்சிட்டிவா ரொம்ப மனசாட்சியே இல்லாம பண்றாங்க. அதையெல்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நான் திரும்பவும் இதை சொல்றேன், எனக்கு சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதுக்காக நான் சிகிச்சையும் எடுத்துட்டு வரேன். எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. என் மேல அன்பும் அக்கறையும் வச்சு என்னை பத்தி விசாரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல அதெல்லாம் எனக்கு ஒரு உலகம் மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லா மீடியா மற்றும் சில நபர்கள் இப்படி என்டர்டெயின்மெண்ட்காக வதந்தியை பரப்பி என்னோட பேரை கெடுக்காதீங்க. எனக்கும் வாழ்க்கை இருக்கு, எதிர்காலம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே மோசமா இருக்கிற நிலையில மேற்கொண்டு மோசமாக்காதீங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மத்தவங்களையும் யோசிங்க. கொஞ்சம் மரியாதையையும் அன்பையும் நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன். இதை தான் எனக்கு நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க, அதை இப்ப மாத்திக்காதீங்க. நான் திரும்ப மீண்டு வருவேன், நன்றி அப்படின்னு பவித்ரா லட்சுமி அவங்கள சுத்தி போயிட்டு இருக்கிற தப்பான செய்திகள் எல்லாத்துக்கும் பதிலளிச்சு பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் மூலமா பவித்ரா லட்சுமி அவங்களுக்கு என்ன உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லல. ஆனா அவங்க ரீசெண்டா ஷேர் பண்ண ஸ்டோரியில ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நோய் இருந்தா நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலை தாக்கும். இதை குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும்னு சொல்லப்படுது. பவித்ரா லட்சுமி ஷேர் பண்ணியிருக்கிற போஸ்ட்ல ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்னு சொல்லப்படுற தைராய்டு சம்பந்தப்பட்ட ஆட்டோ இம்யூன் டிசீஸோட போட்டோ தான் இருக்கு. அந்த வகையில பவித்ரா இந்த ஸ்டோரி மூலமா எனக்கு இந்த வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான் இருக்கு அப்படிங்கறத மறைமுகமா சொல்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதனால பவித்ரா லட்சுமியே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் ஆக்டர் சமந்தாக்கு வந்த மயோசைட்டிஸ் நோய் பவித்ரா இன்ஸ்டாகிராம்ல குறிப்பிட்டிருக்கிற மாதிரியான ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.